வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு தம்ப்நெயில பார்த்துட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. தம்ப்நெயில சொன்ன மாதிரி 2 விஷயத்தை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எந்த லாங்குவேஜ்ல பிஇஓ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. டெட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தமிழ்லயும் எழுதலாம், இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் எழுதலாங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான், சரிங்களா? தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஆனா மேக்சிமம் நம்மளுக்கு சிலபஸ், இப்ப நிறைய பேர் தமிழ்ல கேட்டீங்க, எனக்கு சிலபஸ் கொடுங்கன்ட்டு. நானும் எல்லா யூடியூப் சேனல்லையும் நான் செக் அவுட் பண்ணி பாத்துறேன், அஸ் வெல் அஸ் நெட்லயும் தமிழ்ல சிலபஸ் தேடி பாத்துறேன். ஆனா எனக்கு தமிழ்ல சிலபஸே கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாம் நீங்க தமிழ்ல எழுதலாங்க. அதாவது அந்த எம்சிக்யூஸ் மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இல்லைங்களா? அது நீங்க தமிழ்ல கூட எழுதலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதாவது எனக்கு தமிழ் தான் ஸ்ட்ராங்கு, தமிழ்ல இருந்தா எனக்கு புரியும் அப்படின்னா நீங்க தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல தான் புரியும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. செகண்ட் என்னன்னா, நான் வீடியோ போட்டதுல இருந்து, அதாவது பிஇஓ எக்ஸாம் பத்தி வீடியோ போட்ட ஒரு 2 to 3 டேஸ்லயே எனக்கு 2 times ஒரு சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணி எனக்கு தமிழ்ல சிலபஸ் கொடுங்க, தமிழ்ல சிலபஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நெட்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சிலதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, அதை இங்கிலீஷ்ல அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ மேக்சிமம் என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஒரு இதுவா கொடுத்துருக்கேன், ஒரு சிலபஸா கொடுத்துருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது தமிழ்ல தான் இருக்கும். அதுக்கு சிலபஸ் கிடையாது, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க படிக்கணும். ஓகேவா? அது ஓகே. நெக்ஸ்ட் இதுல பார்ட் ஏ தமிழ் வரும், அது தமிழ்ல தான் இருக்கும். அடுத்து இங்கிலீஷ், அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அதை இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். தேர்ட் பார்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும், அதை தமிழ்ல சேஞ்ச் பண்ணணுன்ற இது இல்ல, அது ஓரளவுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியுன்றதுனால நான் அதை சேஞ்ச் பண்ணல. யூனிட் 4ல உங்களுக்கு நான் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன், ஏன்னா நானா சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நான் அது எதுலையுமே நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இருந்தாலும் என்னால முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா தமிழ்ல தேடுற நிறைய பேருக்கு அப்பதான் இது போய் ரீச் ஆகும். யூனிட் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது அறிவியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். அதுல இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னன்னா அலகுகள் மற்றும் அளவீடுகள், இயக்க விதிகள், விசை, வேலை, ஆற்றல் மற்றும் திறன், பருப்பொருளின் பண்புகள், மின்னோட்டம், காந்தவியல் வெப்பம், ஒளி மற்றும் ஒளி, அணு இயற்பியல், மின்னணு சாதனங்கள், இது எல்லாமே இயற்பியல்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ். அடுத்து வேதியியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பருப்பொருளின் வகைப்பாடு, ஸ்டேகியோமெட்ரி, இது எனக்கு மாத்த தெரியல, வினைகளின் வகைகள், உலோகங்களை பிரித்தெடுத்துதல், அதுல ஜிங்க், காப்பர், அலுமினியம், AuAg அண்ட் லெட், அமிலங்கள் மற்றும் காரங்கள், கால வகைப்பாடு, வேதியியல் பிணைப்பு, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் சல்பர் சேர்மங்கள், வாயு விதிகள், மருந்துகள், உரங்கள், சாயங்கள் மற்றும் பாலிமர்கள், இது எல்லாமே வேதியியல்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ். அடுத்து தாவரவியல்ல தாவர உடலியல், செல், உயிரின் அடிப்படை அலகு, ஒளிச்சேர்க்கை, அதனுடைய முக்கியத்துவம், அடுத்து மால்வேசி, சோலனேசி, யூஃபர்பியேசி, மியோசேசி குடும்பங்கள் மற்றும் அவற்றின் பொருளாதார முக்கியத்துவம். நான் நிறைய இப்ப இதெல்லாம் தமிழ்ல இதேதான் வருமானு எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல கூட அப்படியே கொடுத்துருக்கேன். தாவர நோயியல், பயோடெக்னாலஜி அண்ட் திசு வளர்ப்பு, இது எல்லாமே தாவரவியல்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக். நெக்ஸ்ட் விலங்கியல்ல மனித உடலியல், மனித உடல் செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் உயிரியல், புவி வெப்பமடைதல், பசுமையில்ல விளைவு, ஓசோன் படல சிதைவு, பயன்பாட்டு உயிரியல், மரபியல் மற்றும் பரிணாமம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் விவசாயம், ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், இது எல்லாமே பொது அறிவியல் நீங்க படிக்க வேண்டியது. அடுத்து யூனிட் 5 பாத்தீங்கன்னா வரலாறு, தமிழ்நாடு மற்றும் இந்தியா, அதோடைய தேசிய இயக்கங்கள், அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு மேம்பாடு, இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் யூனிட் 5ல நம்மளுக்கு வரும். அதுல நீங்க பார்க்க வேண்டியது தென்னிந்திய வரலாறு, தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், ஐரோப்பிய படையெடுப்பின் வருகை, பிரிட்டிஷ் ஆட்சியின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சமூக பொருளாதார காரணியில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவு, சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் மத இயக்கங்கள், சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்திய கலாச்சாரத்தின் பண்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கங்கள், மத சார்பற்ற நாடான இந்தியா, நுண்கலை, நடனம், நாடகம், இசைக்கான அமைப்புகள், பகுத்தறிவின் வளர்ச்சி, இதெல்லாம்.
அடுத்து ஐரோப்பியர்களின் வருகை, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி, அப்புறம் 1854 கிளர்ச்சி, அதை கிரேட் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய தலைவர்களின் எழுச்சி, அதுல முக்கியமா காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி போன்றவர்கள். தீவிரவாத இயக்கங்களின் வளர்ச்சி, வகுப்புவாதம் பிரிவினைக்கு வழிவகுத்தது, சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, அதுல இம்பார்ட்டன்டா ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் மற்றும் பிறர் இவங்களுடைய தமிழ்நாட்டு போராட்டத்துல இவர்களுடைய பங்கு என்னன்றது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்பு பிறப்பு, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் முக்கிய பிரமுகர்கள். அடுத்தது பாலிட்டி ரிலேட்டட், இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் பிரதேசம், அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அடிப்படை கடமைகள் என்னென்ன, மனித உரிமைகள் சாசனம், ஒன்றிய சட்டமன்றம், பாராளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், சட்டசபை, பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு இந்திய கூட்டாட்சி, மத்திய ஜம்மு காஷ்மீரின் நிலை, உள்ளூர் அரசாங்கம், இந்தியாவில் நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் உரிய செயல்முறை, மாநில உறவுகள், அவசர கால ஏற்பாடுகள். அடுத்து தேர்தல்கள், தேர்தல் ஆணையம் பற்றிய கொஸ்டின்ஸ், ஒன்றியம் மற்றும் மாநிலம், அரசியலமைப்பு திருத்தங்கள், அரசியலமைப்பு அட்டவணைகள், நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள், பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், மத்திய கண்காணிப்பு ஆணையம், லோக் அதாலத், ஆம்பட்ஸ்மேன், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், தகவல் அறியும் உரிமை, மத்திய மற்றும் மாநில ஆணையம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இது எல்லாமே பாலிட்டியில வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியாவின் புவியியல் மற்றும் பொருளாதார வணிகம். பிரபஞ்சம்னா என்ன, அதுல இருக்க சூரிய குடும்பம், பூமி மற்றும் வளிமண்டலம், நீர்க்கோளம், லித்தோஸ்பியர், நிலக்கோளம், பருவமழை, மழை பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்தியாவின் புவியியல் அம்சங்கள், அதாவது மண், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், இயற்கை தாவரங்கள் என்னென்ன, காடு மற்றும் வனவிலங்கு பற்றிய கொஸ்டின்ஸ். அடுத்து வேளாண் முறை, கால்நடைகள் மற்றும் மீன் வளம், சமூக மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் விநியோகம், இயற்கை பேரழிவுகள், பேரழிவு மேலாண்மை, புவியியல் அடையாளங்களான சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய புவியியல் அம்சங்கள். அடுத்து பொருளாதாரத்துல இந்திய பொருளாதாரத்தின் தன்மை, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, நில சீர்திருத்தங்கள் மற்றும் விவசாயம், விவசாயத்தில் அறிவியலின் பயன்பாடு, தொழில்துறை வளர்ச்சி, பொதுத்துறை மற்றும் முதலீட்டு விலக்கலின் பங்கு, உள் கட்டமைப்பு மேம்பாடு, தேசிய வருவாய், கிராமப்புற நலன் சார்ந்த திட்டங்கள், சமூகத்துறை பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வறுமை, மனிதவள மேம்பாட்டு, நிலையான பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டில் பொருளாதார போக்குகள், ஆற்றல், வெவ்வேறு ஆதாரங்கள் மற்றும் மேம்பாடு, நிதி ஆணையம், திட்ட ஆணையம், தேசிய வளர்ச்சி கவுன்சில், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், புதிய பொருளாதார கொள்கை மற்றும் அரசு துறை, நிதி ஆயோக், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் சந்தைப்படுத்துதல். அடுத்து அழகு 7, இது 10 மார்க் ஜிகே கொஸ்டின்ஸ்ல இருந்து வரும். பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள், சமீபத்திய நிகழ்வுகள், அப்புறம் தேசிய சின்னங்கள், மாநிலங்களின் சின்னங்கள், அவற்றின் விவரம், செய்திகளில் இடம்பெறும் முக்கிய நபர்கள் மற்றும் இடங்கள், விளையாட்டு, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள், விருதுகள் மற்றும் மரியாதைகள், சமீபத்திய வரலாற்று நிகழ்வுகள், இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமீபத்திய கண்டுபிடிப்புகள், ஊடகம் மற்றும் தொடர்பு. ஸோ இவ்வளவுதாங்க. அடுத்தது உளவியல் சார்ந்த இது வரும். அது மேக்சிமம் நீங்க டெட்டுக்கு படிச்ச இது போர்ஷன்ஸே தான் அதுல இருக்கும். வேணும்னா அதை கூட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி நீங்க பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்லையான்றது சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கிற பர்சனாக இருந்தால் பிஇஓ எக்ஸாமை விட்டுட்டு ஸ்பெஷல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பெஷல் டெட் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ரீடைன் ஆகும் இல்லைங்களா. ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறவங்க பிஇஓ எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் டெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.